अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்பாரமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று கண்ணபிரானையே தான் கணவனாக அடைய வேண்டும் என்று பாரித்த ஆண்டாள் அதற்காக துடிக்கிறாள். உடனே அவனோடு சேர்ந்து விட வேண்டும் என்ற தன்னுடைய துடிப்பை வெளியிடும் விதமாக பல பல செயல்களை செய்தாள். அவைதான் அவளுடைய அருளிச் செயல்களாக மலர்ந்தன. அதிலே நாச்சியார் திருமொழியிலே 8வது திருமொழியிலே மேகங்களை அந்த எம்பெருமானிடத்திலே தூது விட்டாள். 9ஆம் திருமொழி 10ஆம் திருமொழி ஆகிய 2 திருமொழிகளிலேயும் அந்த மேகங்கள் பொழிந்து மழை ஏற்பட்டு அதனால் உண்டாகிய செடி கொடிகளினுடைய மலர்ச்சி மற்றும் இருக்கக்கூடிய அந்த குயில் மயில்கள் இவர்களெல்லாம் கண்டவாறு ஆண்டாளுக்கு துன்பம் மிக மிக அதிகமாகிவிட்டது. நாயகனோடு கூடியிருக்கிற காலத்திலே எவையெல்லாம் அவளுக்கு இன்பத்தை விளைக்குமோ அதெல்லாம் அவனை பிரிந்திருக்கிற காலத்திலே அவளுக்கு துக்கத்தை விளைத்தபடியினாலே அவைகளையே பார்த்து என்னை இப்படி துன்புறுத்தாதீர்கள் என்றெல்லாம் அவள் அந்த வஸ்துக்களையே பார்த்து வேண்டிக் கொண்டாள். அதிலே 10வது திருமொழியிலே கீழே 5வது பாசுரத்திலே அவள் என்ன தெரிவித்தாள் என்னால் 5, 6 முதலான பாசுரங்கள் அதாவது 5வது பாசுரத்திலே என்ன தெரிவித்தாள் என்னால் அந்த குயில்களை பார்த்து இப்படியெல்லாம் நீங்கள் கூவினால் நீங்கள் கூவது இனிமையாயிருந்தாலும் அவனை பிரிந்திருக்கிற காலத்திலே அந்த கூவுதல் எனக்கு மிக்க துன்பத்தை உண்டாக்குகிறது. ஆகையினாலே அந்த வேங்கடநாடர் அதாவது திருவேங்கடமுடையான் வந்து எனக்கு அனுகிரகம் செய்தால் அப்பொழுது நீங்கள் வந்து கூவுங்கள், இப்பொழுது நீங்கள் கூவி என்னுடைய துன்பத்தை அதிகமாக்காதீர்கள் என்று கீழ்ப்பாசுரத்திலே கேட்டுக்கொண்டாள். அடுத்தபடியாக அப்படி கண்ணை திருப்பி பார்த்த பொழுது அங்கே கூட்டம் கூட்டமாக மயில்கள் இருந்தனவா. அந்த மயில்கள் அவர்கள் மிக அழகாகத்தான் ஆடுகின்றன. ஆனாலும் இவளுக்கு அந்த மயில்களை பார்த்தவுடனே கண்ணபிரான் நடனம் ஆடுவதுதான் இவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஏனென்றால் அந்த மயில்களுடைய நிறமும் கண்ணபிரானுடைய நிறமும் ஒன்று போலவே இருந்தன. அது மட்டுமல்ல, இந்த மயில்கள் நன்றாக தொகை விரித்து ஆடுகின்றன என்றால் இந்த மயில்களுக்குள்ளே ஆண் மயில்களுக்குத்தான் தொகை உண்டு அல்லவா. அதுபோல கண்ணபிரான் அவன் புருஷோத்தமனாய் இருக்கிறவன், அவனும் மயில் பீலி அணிந்திருக்கிறான் தன்னுடைய திருமுடியிலே. இந்த மயிலை பார்க்கின்ற பொழுது அந்த கண்ணபிரானுடைய நினைவு வந்து விடுகிறது அவளுக்கு. உடனே அவன்தான் என்னை துன்புறுத்துகிறான் என்றால் நீங்களும் கூட என்னை துன்புறுத்த வேண்டுமா என்று அந்த மயில்களை பார்த்து சொல்லுவதாக இப்படி 6வது பாசுரம் அமைந்திருக்கிறது. மயில்கள் கண்ணபிரான் திருக்கோலம் போன்ன அணிவானரம் பயன் நாடுகின்றேற்கு அடிவேழ்கின்ற மணவாளவனை பற்பல காலமும் பள்ளிகள் மணவாளன் நம்ம வைத்தா பரிசுகான்மினே. கணம் என்னால் கூட்டம், கண மாமயில்கள் என்றால் கூட்டம் கூட்டமாக ஆடுகின்ற பெரிய மயில்களே என்று பொருள். அந்த மழைக்காலத்திலே மேகங்கள் பொழியத் தொடங்கினால் அந்த ஆனந்தத்திலே எப்படி பூக்கள் மலர்கின்றனவோ, எப்படி குயில்கள் கூவுகின்றனவோ, அதுபோல மயில்களும் கூட நன்றாக அப்படி தொகைகளை எல்லாம் விரித்து ஆடுமாம். அது பொதுவாக எல்லோருக்கும் பார்ப்பதற்கு மிகவும் இனிமையானதாகத்தான் இருக்கும். ஆனால் ஏற்கனவே நாயகனை பிரிந்த வருத்தத்தாலே துடித்துக் கொண்டிருக்கிற நாயகிக்கு அந்த மயில்களுடைய ஆட்டத்தை கண்டால் இன்னும் துன்பம் அதிகமாகிறது. ஐயோ, நாயகன் இல்லையே, இப்பொழுது அவனோடு கூட இருந்து நாம் இவற்றையெல்லாம் ரசிப்பதற்கு அந்த நாயகன் இல்லையே என்று நினைக்கிறாள். கணமாமயில்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கண்ணபிரான் திருக்கோலம் போன்று
அந்த மயில்களை பார்க்கிற பொழுது அவர்கள் கண்ணபிரானைப் போலவே இவளுக்கு தோன்றுகிறதாம். அந்த நிறம் என்ன, அந்த தோகை என்ன, இவற்றை எல்லாம் பார்க்கிற பொழுது கண்ணபிரானும் இப்படித்தானே அழகாயிருப்பன் என்று நினைத்தாள். உடனே அந்த நாயகனுடைய வடிவு இவளுடைய ஞாபகத்திலே வந்து விட்டவாறே இன்னும் துன்பம் அதிகமாகி இருக்கிறது. அதனாலே அவள் என்ன சொல்லுகிறாள், அந்த கண்ணபிரான் திருக்கோலம் போன்று அணிமானடம் பயின்று ஆடுகின்றீர். மிகவும் நன்றாகத்தான் நீங்கள் எல்லாம் நாட்டியம் ஆடுகிறீர்கள். உண்மையாக கண்ணன் நாட்டியம் ஆடுவான், என்ன அழகாக ஆடுவான். அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்க போகிறாள். அவன் குடக்கூத்து ஆடும் பொழுது அவனுடைய நாட்டியம் என்ன, காளியன் மீது அவன் நர்த்தனம் ஆடினானே அப்பொழுது ஆடிய நாட்டியம் என்ன, அவனுடைய நாட்டியம் உங்களுடைய நாட்டியமும் ஒன்று போலவே இருக்கிறதே. ஆகையினாலே எனக்கு இன்னும் துன்பம் அதிகமாகிறது. அதனால என்ன செய்கிறேன், அடிவு இழுகின்றேன், உங்களுடைய காலிலே விழுந்து நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், என்னை இப்படியெல்லாம் துன்புறுத்தாதீர்கள் என்று அந்த மயில்களை கூட இவள் கும்பிடு கொள்ளுகிறாளாம். அதாவது இப்படி தான் வணங்கி கேட்டுக் கொள்ளுகிறாளாம். அடிவு இழுகின்றேன் என்று சொன்னாளாம். உடனே அவைகள் பதில் சொல்லவில்லை. இருந்தாலும் அந்த மயில்கள் இவளை பார்த்து, ஏனம்மா, ஏனும்படி உனக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டு விட்டது, எங்களை நடனமாட வேண்டாம் என்று நீ சொல்லுவதனுடைய காரணம் என்ன என்று அவைகள் தன்னை கேட்பதாக நினைத்துக் கொண்ட ஆண்டாள் உடனே சொல்லுகிறாள், அந்த எம்பெருமான் எம்மை வைத்த பரிசு, இந்த எம்பெருமான் என்னை இந்த நிலைமையிலே என்றோ வைத்திருக்கிறான். எந்த நிலைமையிலே என்றால், மிக அழகாக நர்த்தனம் ஆடுகின்ற, நாட்டியம் ஆடுகின்ற உங்கள் காலிலே விழுந்து நீங்கள் நாட்டியம் ஆடாதீர்கள் என்று கேட்டுக்கொள்ள வேண்டிய துர்பாக்கியமான நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம், எல்லாம் அவன் செய்த செயல் என்று அவனை சொல்லுகிறாள். அவன் யார், பணவாள் அரவணை பற்பல காலமும் பள்ளிகொள் மணவாளர். என்னால் பணவாள் அரவணை, நன்றாக அழகிய பணங்களை உடையவன். வாழ் என்றால் ஒளி, மிக்க ஒளியை உடையவனான அந்த அரவு ஆதிசேஷன். ஆக அதிகமான பணங்களையும், அதாவது 1000 தலைகள் என்று சொல்லுகிறார்கள் ஆதிசேஷனுக்கு, அந்த 1000 தலைகளும் 1000 பணங்கள். அப்படிப்பட்ட அந்த பணங்களையும் நல்ல ஒளியையும் உடையவனான அந்த ஆதிசேஷன் என்கிற படுக்கையிலே படுத்துக் கொண்டிருப்பவர் யாரென்னால் அவர்தான் எனக்கு மணவாளர். அந்த பணவாளரவனை பற்பல காலமும் பள்ளிகொள் என்று, பற்பல காலம் என்னால் நெடுங்காலமாக அதிலே சயனித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி இருப்பதனாலே அடியவர்களுக்கு அவர் நிச்சயம் அருள் புரிவார், ஆதிசேஷனுக்கு அருள் புரிந்தார் போலே நமக்கும் புரிவார் என்று நினைத்துத்தான் அவரிடத்திலே என்னுடைய நெஞ்சை செலுத்தினேன். ஆனால் அந்த பற்பல காலமும் பள்ளிகொள் மணவாளர் இப்பொழுது எம்மை வைத்த பரிசு, என்னால் என்னை வைத்திருக்கிற நிலைமை இது காண்மினே என்று தன்னை தானே காட்டுகிறாளாம். இப்படி என்னுடைய நிலைமையை பாருங்கள், எப்படியெல்லாம் என்னை ஆக்கி வைத்திருக்கிறான் என்று நீங்கள் பாருங்கள். ஆகையினாலே இப்படி நான் இருக்கிற நிலைமையிலே உங்களுடைய நாட்டியத்தை என்னால் ரசிக்க முடியுமோ, ஆகையினாலே உங்களுடைய காலிலே விழுந்து வேண்டிக் கொள்ளுகிறேன், தயவு செய்து என்னை துன்புறுத்தாதீர்கள் என்று அந்த மயில்களை பார்த்து சொன்னாள். மேலே தொடர்ந்து அடுத்த பாசுரத்திலேயும் 7வது பாசுரத்திலேயும் அந்த மயில்களையே பார்த்து சொல்லுகிறாள். நடமாடித்தோகவிருக்கின்ற மாமயில்கள் உம்மை நடமாட்டங்கான பாவியேன் நானோர் முதலிலே உடமாடு கோத்தன் கோவிந்தன் கோவிரசையிலே எம்மை உடமாடு கொண்டான் உங்களுக்கு ஒன்ன போதுமே. என்ன சொல்லுகிறாள், நடமாடி தோகை விரிக்கின்ற மாமயில்கள். நடமாடி அந்த குயில்கள் எல்லாம் கூவுகின்றனவே, அதற்கு ஏற்ப ஆடுகின்றன இந்த மயில்கள் என்று கூட நாம் கொள்ளலாம். அப்பொழுது அந்த நடமாடிக்கொண்டே தோகை விரிக்கின்ற என்று தோகைகளை எல்லாம் மிக அழகாக விரிக்கின்றனவாம். எவ்வளவு அழகான காட்சி, ஒரு குயில் கூவுகின்றது, அதற்கு ஏற்ப மயில் ஆடுகின்றது என்னால் அதை பார்ப்பதற்கு எவ்வளவு ஆனந்தமாயிருக்கும். ஆனால் நான் எவ்வளவு துர்பாக்கியசாலி. ஆண்டாள் சொல்லுகிறாள், உம்மை நடமாட்டங்காண, உங்களுடைய அந்த நடனத்தையும் ஆட்டத்தையும் காணுவதற்கு நான் ஓர் முதலிலேன். என்னிடத்தில் முதல் என்னால் கைமுதல் எதுவும் இல்லை. இப்பொழுது என்னுடைய நிலைமை, நான் அவனை பிரிந்த வருத்தத்தாலே துடித்துக் கொண்டு கிடக்கிறபடியினாலே என்னிடத்திலே உங்களுடைய அந்த அழகிய ஆட்டத்தை காணுவதற்கு தகுதியாக என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை என்னால் என்ன, என்னுடைய நெஞ்சும் இல்லை என்று பொருள். அதாவது நெஞ்சானது அணிதுழாய் தார்க்கு ஓடும் நெஞ்சம் என்று முதல் பாசுரத்திலேயே தெரிவித்தது போல அவனை நோக்கி அந்த நெஞ்சும் சென்று விட்டபடியினாலே
உங்களுடைய அழகிய ஆட்டத்தை காணுவதற்கு என்னிடத்தில் நெஞ்சு கூட இப்பொழுது இல்லையே, நான் என்ன செய்வேன்? பாவியேன் நானோரு முதலிலேன், ஒரு முதல் இலேன், என்னிடத்திலே நெஞ்சுமில்லை. ஏன் என்னால் ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று கேட்கிறாயா? சொல்லுகிறேன் கேள். இதே போல உன்னுடைய நடமாட்டம், அதாவது நடனம் எவ்வளவு அழகா இருக்கிறது. இதே போன்ற மற்றொரு நடனம் அதிலேயும் நான் ஈடுபட்டேன், அதனால் தான் இப்படிப்பட்ட நிலைமைக்கு நான் வந்து விட்டேன் என்கிறாளாம். என்ன நடனம் அது என்று கேட்டால், குடமாடு கூத்தன் கோவிந்தன் என்று அழகாக குடங்களை கையிலே வைத்துக் கொண்டு அது ஆயர்கள் ஆடுவர்களாம். ஒரு குடக்கூத்து என்று ஒரு கூத்து, அது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்குமாம். 2 கையிலேயும் குடங்களை ஏந்திக் கொள்வது, தலையிலேயும் குடத்தை வைத்துக் கொள்வது, அவற்றை வைத்துக் கொண்டு மிக அழகாக ஆடுவது ஒரு கூத்து. அதற்குத்தான் குடக்கூத்து என்று பெயர். அப்படி அந்த குடக்கூத்திலே மிக மிக வல்லவன் கண்ணபிரான். ஆகினாலே அந்த குடக்கூத்தை நான் பார்த்தேன். குடமாடு கூத்தன் அவன் கோவிந்தன். கோவிந்தன் என்னால் பசுக்களை மேய்ப்பவன். ஆஹா, ஆயர் குலத்திலே பிறந்தவன் ஆகையினாலே அவன் குடமாடு கூத்தனாக ஆனான். ஏன் குடமாடு கூத்தனாக ஆனான் என்னால் அவன் ஆயனாகையாலே. அப்படிப்பட்ட அந்த குடமாடு கூத்தன் கோவிந்தன் அவன் என்ன செய்தான்? கோமிர செய்து என்னால் தன்னுடைய வல்லமையெல்லாம் என்னிடத்திலே காட்டினான். சில மிருக்குகளை பண்ணி என்று வியாக்கியானத்திலே காட்டுகின்றார். சில அதாவது சாகசங்களை எல்லாம் பண்ணினான். அவனுடைய அந்த வார்த்தைகள், அவனுடைய செய்கைகள், இதையெல்லாம் பார்த்தவுடனே நான் மிகவும் மயங்கி அவனிடத்திலே விழுந்து விட்டேன். அப்படி என்ன செய்தான்? விழுந்தவுடனே அந்த கோமிர செய்து என்னை உடைமாடு கொண்டான் என்றால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அபகரித்து சென்று விட்டான். இப்படி சென்று விட்ட அவனுக்கு நான் என்ன செய்வேன்? இப்படி இருக்கிற நிலைமையிலே இப்படி நீங்கள் ஆடுகின்றீர்களே, உங்களுக்கு இது போதுமோ? இனி போதுமோ? இப்படியெல்லாம் நீங்கள் ஆடுவது உங்களுக்கு தகுதியானது தானா? நீங்களே நினைத்து பாருங்கள் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.